இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜு டூர் தாங்க பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு. வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன எடுக்கலாம், ஃபஸ்ட்டு புளி தாங்க இருக்குது. எங்கள் வீட்டில் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃப்ரிட்ஜில் வந்து புளி வைக்கிற பழக்கம் இருக்குங்க. 2 கவரில் போல் புளி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழம் வாங்கினது இருக்குது. அப்புறம் ஊறுகாய் பாட்டில், இது வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஊறுகாய் பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதுளம்பழம் இங்கே இருக்குங்க, அதையும் தூக்கி அதோட வச்சுருவோம். மாங்காய் இருக்குங்க. அப்புறம் நெய் டப்பா, மூடியவே காணும் நெய் டப்பாவுக்கு. இது சாப்பாடு, இதை கொண்டு வந்து பிள்ளைங்க இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க போல் இருக்குது. சாப்பாடுங்க. ஆக்சுவலாக சாப்பாடு உள்ளே வைக்கக்கூடாது, குழம்பு மட்டும் வச்சுருக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வைக்கிறோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பாக்ஸுங்க. முட்டை பாக்ஸில் முட்டை இல்லை, வெறும் பாக்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது ஒரு கவரில் இருக்குங்க. ஃப்ரிட்ஜு என்னவோ காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜு தாங்க, ஆனால் அது வைக்கிறது தான் பண்டம் தான் நல்லா இல்லை. கேக்குங்க, பிள்ளைங்களுக்கு பிடிக்குமேன்னு கேக் வாங்கி வச்சுருக்கோம். ஆப்பிளை கட் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடாம கொண்டு வந்து ஏமாற்றிட்டு பிள்ளைங்க கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. அப்புறம் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. தட்டு பாருங்கள், எங்கே வெளியில் இருக்க வேண்டிய தட்டெல்லாம் கொண்டு வந்து உள்ளே அடுக்கி வச்சுருக்காங்கங்க. பிஸ்கெட் பாக்கெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இது உள்ளே பார்த்திங்கன்னா ரசங்க. அது இன்றைக்கி வச்ச ரசம் தான், அது இன்றைக்கே கொண்டு வந்து உள்ளே வச்சிட்டாங்க. இப்படி தாங்க எதையாவது கொண்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க. அது உள்ளே வந்து தயிர் இருக்குதுங்க. ஆமாங்க, அது தயிர் டப்பா, தயிர் இருக்குது அது உள்ளே. அடுத்தது நம்ம வந்து உள்ளே வெஜிடபிள் பாக்ஸில் வந்து சவ் எல்லாம் இங்கே பார்த்திங்க. நாங்கள் சண்டே தாங்க மார்க்கெட்டு, கொஞ்சம் வாங்கி வச்சுருவோம். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்கிறது இல்லை இந்த பக்கம். சவ் புடலங்காய், கத்திரிக்காய், அப்புறம் வந்து கிவி பழம் வாங்கி வச்சுருக்கோம். சாப்பிடவே இல்லைங்க, வாங்கி வச்சதோட சரி, சாப்பிடவே இல்லை. ஒரு கிவி பழம் வீணாக போயிட்டு உள்ளேயே இருக்குங்க. வாங்கிட்டு வரதோட சரிங்க, நாங்கள் எடுத்தே பார்க்குறதே கிடையாதுங்க ஃப்ரிட்ஜு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகி மசாலாலாம் இருக்குங்க. எல்லா வீட்லேயுமே வந்து பொருள்லாம் வாங்கி வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இடியாப்பம் மாவு வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜு டூர் போடுற அளவுக்கு உங்கள் ஃப்ரிட்ஜு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஆசைகள் தான், விலாகில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்பத்து, இது எல்லாமே இங்கே இருக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊறுகாய் பாட்டில் இருக்குது இங்கே. அவ்வளோதாங்க. தேவையான பொருள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே வந்து சேர்க்கறது வந்து வாடிக்கையாக போயிடுச்சு. ஓகேங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரிட்ஜில் எந்த மாதிரியான பொருள் வச்சுருப்பீங்க? எந்த மாதிரி ரொம்ப நீட்டாக வச்சுருப்பீங்களா? அடிக்கடி க்ளீன் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா, இல்லை இப்படி தான் போட்டிருப்பீங்களா அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டும்தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.